தாவரவியலில் தாவர உலகம் என்ற பாடத்தில் தண்டு தொகுப்பு பற்றி இன்று பார்க்க போகிறோம். தண்டு தொகுப்பு என்றால் என்ன? அதற்கான பதில், நிலத்தின் மேற்பரப்பில் காணப்படுகிற தாவர பகுதியே தண்டு தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதில் சில பகுதிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தண்டு. தண்டுல இலை காணப்படக்கூடிய பகுதியை கணு என்று அழைக்கிறோம். தண்டு ஓரத்தில் காணப்படுகின்ற நுனிப்பகுதியை மொட்டு என்று அழைக்கிறோம். இன்னொரு இலைக்கும் மற்றொரு இலைக்கும் அல்லது இன்னொரு கணுவுக்கும் இடைப்பட்ட பகுதி கணு இடைப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் தண்டு தொகுப்பினுடைய முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதிகள். இன்னும் இருக்கிறது, இலை இருக்கிறது, பூ இருக்கிறது, காய் இருக்கிறது, கனி இருக்கிறது. இதெல்லாம் உள்ளடக்கியது தான். அதெல்லாம் இங்கு நாம் சொல்லவில்லை, முக்கியமானதை மட்டும் சொல்லியிருக்கிறோம். அடுத்தபடியாக தண்டினுடைய வேலைகளை பார்ப்போம். அதாவது இந்த தண்டினுடைய வேலைகளை பற்றி பார்ப்போம். தண்டினுடைய பணிகள். தண்டினுடைய பணிகள் என்று பார்த்தோம் என்றால், ஒன்று, தண்டானது கிளைகள், இலை, பூ, காய்கள், பழங்கள் இவற்றை தாங்குகிறது. இரண்டாவதாக, வேரிலிருந்து உறிஞ்சப்படுகிற நீரை, கனிம உப்புகளை தாவரத்தினுடைய மற்ற பகுதிக்கு கடத்துகிறது. மூன்றாவதாக, இலையினால் தயாரிக்கப்படுகின்ற உணவை தாவரத்தினுடைய மற்ற பகுதிக்கு கடத்துகிறது. நான்காவதாக, தண்டானது உணவை சேமித்து நாம் பயன்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அதற்கு உதாரணமாக நாம் கரும்பை எடுத்துக்கொள்ளலாம். தண்டுவில் உணவானது சேமிக்கப்பட்டு அதிலிருந்து நாம் சர்க்கரை சாரும் கூட எடுத்து நாம் பயனடைகிறோம். இந்த பதிவில் தாவர உலகம் என்ற பாடத்தில் தண்டு தொகுப்பை பற்றி பார்த்திருக்கிறோம். இதில் ஏதும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துவோம். அதற்கான விடையை அடுத்த பதிவில் தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.